வெடுக்குநாரிமலையில் சிறப்பாக இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழா நிர்வாகத்தினர் உறுதி. திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள 3 தமிழர்களும் இலங்கை அனுப்பப்படுவார்களா? நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. அதிசக்தி வாய்ந்த வெடிபொருட்களுடன் ஸ்ரீலங்கா கொமாண்டோ அதிகாரி கைது. தமிழின அழிப்புக்கு நீதி கோரி ஐநா மூன்றலில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம். தமிழ் மொழி புறம் தள்ளப்படுகிறது, மனோ கணேசன் குற்றச்சாட்டு. தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க கோரி சென்னையில் வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ஆதரவு. எதிர்காலத்தில் எந்த தேர்தல் நடந்தாலும் நாம் தயார், பசில் ராஜபக்ச. ஊழலில் ஈடுபடுவதற்கு அமைச்சர்களுக்கு அனுமதி, சஜித் விசனம். சாந்தனின் முடிவே எங்களுக்கும் ஏற்படும், முருகன் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வெடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக இடம்பெறும் என்று ஆலயத்தின் செயலாளர் துரைராசா தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். ஆலயம் தொடர்பான வழக்கு ஒன்றுக்காக வவுனியா நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் சமூகம் அளித்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். குருந்தூர் மலை விகாராதிபதி எமது ஆலயத்தினை இலக்காக வைத்து சில கடும்போக்குவாதிகளை அழைத்து கொண்டு அண்மையில் ஆலயத்துக்கு வருகை தந்தார். அவர் எதிர்வரும் சிவராத்திரி தினத்தன்று மக்களை அணிதிரட்டி அதனை குழப்பும் விதமான கருத்துக்களை முகநூலில் பகிர்ந்துள்ளார். இவ்வாறு நடந்து கொள்கின்றமை மிகவும் வருத்தம் அளிக்கிறது. வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயமானது தொன்று தொற்று எமது மக்களால் வழிபட்டு வந்த ஒரு ஆலயம். பௌத்த கடும்போக்குவாதிகளின் தூண்டுதலின் பேரில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிகின்றது. இருப்பினும் எதிர்வரும் மகா சிவராத்திரி விழா மிகவும் சிறப்புற இடம்பெறும் எனவும் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாந்தன் உயிரிழந்தமை தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முனியப்பராஜ் முன்னிலையாகி மறைந்த சாந்தனின் உடல் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான விவரங்களையும் தாக்கல் செய்தார். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கை முடித்து வைக்க உத்தரவிடுவதாக தெரிவித்துள்ளார். அப்போது குறுக்கிட்ட வழக்கறிஞர் முனியப்பராஜ் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான முருகன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகிய மூவரும் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கின்றனர். அவர்கள் தங்களை இலங்கைக்கு அனுப்ப வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் விண்ணப்பித்துள்ளனர். அவர்கள் மூவரையும் இலங்கைக்கு அனுப்ப தமிழக அரசு தயாராக இருக்கிறது. எனவே அவர்களை இலங்கை அனுப்புவதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டுமென உத்தரவிட வேண்டுமென கோரிக்கை வைத்தார். இதனை கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் 3 பேர் தொடர்பான எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் 3 பேரும் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தால் அந்த மனு பரிசீலிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்ற பேருந்தில் பயணித்து இராணுவத்தின் கொமாண்டோ படைப்பிரிவின் அதிகாரியொருவர் அதிசக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களை கொண்டு சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி மதவாச்சி நகரில் பேருந்தில் கைப்பற்றப்பட்ட அதிசக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை கொண்டு சென்ற கொமாண்டோ அதிகாரி ஒருவரை தடுத்து வைத்து விசாரணை நடாத்துவதற்கு மதவாச்சி நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் மதவாச்சி போலீசாருக்கு அனுமதி வழங்கியது. சந்தேக நபர் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் மதவாச்சி போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமுருகண்டி கிளிநொச்சி இராணுவ முகாமில் உள்ள 2வது கொமாண்டோ படைப்பிரிவில் கடமையாற்றிய 33 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2ஆம் தேதி மாலை RMIP ரத்நாயக்க உள்ளிட்ட விசேட போலீஸ் குழுவினர் இந்த நடவடிக்கையுடன் இணைத்து மதவாச்சி நகரில் உள்ள ஹடிஸ் பீதி தடைகளை பயன்படுத்தி நீண்ட தூர சேவை பேருந்துகளை சோதனையிட்டனர். அங்கு யாழ்ப்பாணத்திலிருந்து மொனராகலை நோக்கி பயணித்த பேருந்தில் கொமாண்டோ படையினர் விடுமுறை பெற்று பத்தியாகம, பப்புல, குருவிதான, மகியங்கனை ஆகிய இடங்களில் உள்ள தமது வசிப்பிடத்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அங்கு 4 மின்சார டெட்டனேட்டர்கள், 6 மின்சாரம் அல்லாத டெட்டனேட்டர்கள், DND 5 கிராம் அதிக சக்தி கொண்ட வெடிபொருட்கள் மற்றும் 20 அடி கயிறு போலீசார் கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து குறித்த இராணுவத்தினர் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் மதவாச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்படி பிரதி போலீஸ் மா அதிபரின் பணிப்புரையின் பிரகாரம் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு மதவாச்சி காவல் நிலைய கட்டளை தளபதி RMIP ரத்நாயக்க நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற தமிழின அழிப்பிற்கு நீதி கோரி ஐநா மூன்றலில் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
தமிழீழ தேசிய தலைவரது வழிகாட்டலை சிரமேற்ற மக்களாக எமக்கான நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்னும் தொனிப்பொருளில் தமிழீழ தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு ஐநா முன்றலிலே ஒன்று கூடிய மக்களின் உரிமை குரலான அமைதி போராட்டம் உணர்வெழுச்சியுடன் ஆரம்பமாகி இடம்பெற்றது. சுபிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உயர்ந்த தரத்திலான பாடசாலைகளில் தமிழ் மொழி மூலமான கல்வியை வழங்கும் வகுப்பறைகள் தொடர்ச்சியாக குறைக்கப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் என்னும் துணைப்பொருளில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், அனைத்து இனங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களும் ஒரே கூரையின் கீழ் கல்வியை பெற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன். குறிப்பாக இது கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் இசிபதன போன்ற உயர்ந்த தரத்திலான பாடசாலைகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இவ்வாறு இல்லாமல் குறித்த பாடசாலைகளில் தமிழ் மொழி மூலம் கல்வி வழங்கும் வகுப்பறைகள் தொடர்ச்சியாக நியாயமற்ற முறையில் குறைக்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெறுவது குறித்து முயற்சி எடுத்த போது முன்னாள் அமைச்சர் அகிலபிராஜ் காரியவசம் ரோயல் கல்லூரி தொடர்பாக பேச வேண்டாம் என கூறினார் என தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்ட போது மக்கள் விடுதலை முன்னணி தமக்கு ஆதரவளித்ததாகவும் அதற்காக அவர்களை மதிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர்கள் அமைச்சு பதவியை வகிக்காவிட்டாலும் பல விடயங்களில் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேர்தல் தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் வெற்றியிட்டக்கூடிய வேலை திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இன்னும் சில நாட்களில் நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகளுடன் இணைந்து புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் விசேட பிரேரணி ஒன்றை நிறைவேற்றினால் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்லலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய பின்னர் இன்று விமான நிலையத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை இவருடன் ஜனாதிபதி தேர்தல் நடக்க வேண்டும், ஆனால் மாற்றம் செய்ய வேண்டிய இடங்களில் நான் மாற்றம் செய்கிறேன் என்றும் கட்சிக்காக நான் கடினமாக உழைக்கின்றேன். எதிர்காலத்தில் எந்த தேர்தல் நடந்தாலும் நான் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வேன். இவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் எமது கட்சியின் ஆதரவுடன் தான் வருவார் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்களை ஒருபோதும் நாங்கள் ஏமாற்றியதில்லை. சில இடங்களில் மக்கள் சொல்வதை நாங்கள் ஏற்கவில்லை, நாங்கள் சொல்வதை மக்கள் ஏற்கவில்லை என்றும் எதற்கும் நாங்கள் தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பசில் ராஜபக்சவை வரவேற்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாகர காரியவசம், SM சந்திரசேன, ரோஹித அபே குணபத்தன மற்றும் அருந்திக பெர்னாண்டோ ஆகியோர் சென்றிருந்தனர். ஊழலில் ஈடுபடுவதற்கு அமைச்சர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் குறிப்பிடுகையில், நாடு டிஜிட்டல் மயமாக்கப்படும் என கூறினாலும் ஒரு கணனியை கூட வழங்க முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளது. எனினும் ஊழலில் ஈடுபடுவதற்கு அமைச்சர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் இடம்பெற்ற திருட்டுக்களை மையமாக வைத்து ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்த போது அந்த திருடனை பாதுகாக்க பாராளுமன்றத்தில் 113 பேர் ஒன்றிணைந்தனர். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என எண்ணுவது பிழையான நிலைப்பாடு. ஆனால் ஊழல்வாதியை பாதுகாக்க 113 பேர் முன்னின்றது உண்மை. மேலும் நாட்டில் உள்ள கல்வி முறையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடாது, இலவச கல்வியை வலுப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அடுத்த வருடமும் நாட்டில் இதே அரசாங்கம் அமையும் எனவும் அரசாங்கத்தின் மக்கள் பிரதிநிதிகள் கிராமத்திற்கு செல்லாவிட்டால் அரசாங்கமே இல்லாமல் போகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 2 வருடங்களின் பின்னர் அபிவிருத்திக்காக வழங்கப்படும் பணத்தை கிராமத்துக்கு எடுத்து சென்று கிராமத்தின் அபிவிருத்திக்கு நேரடியாக பங்களிக்குமாறு ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் திடீரென கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் கம்பஹா மாவட்ட மொட்டு கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய 3 மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இதில் இராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தவிர அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் மற்றும் அரசாங்கத்தை ஆதரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
பாராளுமன்ற உறுப்பினர்களான சிசிர ஜெயக்கொடி மற்றும் மிலன் ஜெயதிலக ஆகியோர் வெளிநாட்டில் இருப்பதால் இந்த சந்திப்பில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சபையின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு பொருத்தமான முதலீட்டாளரை தெரிவு செய்வதற்கான விலைமனுக்கள் இன்று கோரப்பட உள்ளன. இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை விலை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். அந்தந்த ஏலங்களை சமர்ப்பித்தல் நேரலையில் செய்யப்பட உள்ளது மற்றும் அதை ஆதரிக்க ஒரு சிறப்பு தொழில்நுட்ப குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. விலை மதிப்பீட்டு அறிக்கையை தயாரித்த பின்னர் அது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் சுமார் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முன்மொழியப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சாந்தனின் உயிர் திட்டமிட்டு பறிக்கப்பட்டுள்ளதாகவும் எமக்கும் எதிர்வரும் காலத்தில் இந்த நிலை ஏற்படும் என தமிழகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முருகன் தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சாந்தனுடன் விடுவிக்கப்பட்டு இலங்கை திரும்ப முடியாமல் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முருகன் சாந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வு தொடர்பாக வழங்கிய ஒளிப்பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் குறிப்பிடுகையில், சாந்தனுடன் 33 வருடங்கள் நான் சிறையில் கழித்துள்ளேன். சாந்தன் தனது தாய் மண்ணில் கால் வைப்பதற்கு முன்னரே அவரது உயிர் திட்டமிட்டு பறிக்கப்பட்டுள்ளது. இதுவே எனக்கும் ரபார்ட் பயஸுக்கும் ஜெயக்குமாருக்கும் நடக்கப் போகிறது. 33 வருடங்களாக சிறையில் மனதையும் உடலையும் திடமாக வைத்திருந்த ஒருத்தர் சிறப்பு முகாமில் ஒரு வருடத்துக்கு இப்படி மாறிப்போனார். இதில் எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. மக்களின் அஞ்சலியூடாக வெளி உலகுக்கு எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி தெரிய வர வேண்டுமென முருகன் தெரிவித்துள்ளார். இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு வடக்கு மாகாண மீனவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி யாழில் மீனவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் மற்றும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்கம் உள்ளிட்ட மீனவ அமைப்புகள் இணைந்து யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து யாழில் உள்ள இந்திய துணை தூதரகம் வரை பேரணியாக சென்றனர். இதன்போது இந்திய துணை தூதரகத்துக்கு செல்லும் வழியில் போலீசார் இடைமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூதரகம் முன்பாக பேரணியை செல்ல விடாது வரியல் போட்டு போலீசார் இடைமறித்ததுடன் மீனவ அமைப்புகளின் 8 பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கினர். இதற்கமைய தூதரகத்துக்குள் சென்ற பிரதிநிதிகள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். இந்த நிலையில் போலீசாரால் இடைமறிக்கப்பட்ட போராட்டக்காரர்கள் இலங்கை மீனவர்களின் கடல் வளத்தை அழிக்காதே, தமிழக மீனவர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்து, மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்காதே உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு இலங்கை இந்திய அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நாட்டில் வாழுகின்ற நாங்கள் எங்களது பாதுகாப்பையும் உரிமையையும் வலியுறுத்தி தரையில் போராட்டத்தை நடாத்துகின்ற போது கம்பிக்கூடுகளை வைத்து எங்களை தடுத்து நிறுத்துகின்ற இலங்கை படைகள் கடலில் எங்கள் பகுதியில் அத்துமீறி எங்களையே தாக்குகின்ற இந்திய மீனவர்களை ஏன் தடுத்து நிறுத்த முடியாதுள்ளது என கேள்வி எழுப்பிய மீனவர்கள் எங்களை கட்டுப்படுத்த முன்னர் இந்தியர்களை கட்டுப்படுத்துங்கள் என கோரிக்கை விடுத்தனர். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.